வாங்க இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கருகிரும். இப்போ வந்து கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. அப்போ சீக்கிரமாக வெந்துடும், சாப்பிடவும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்ன, இந்த கொத்தவரங்காய் வந்து அரிய தான் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு. அது கட் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஒரு வதக்கி விட்டுக்கலாம். தென் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எந்த தண்ணியும் ஊற்றலை, அதுலேயே தண்ணி விடும். இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. வெங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு, மிளகாலாம் எதுவுமே போடலை. மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் தான் போட்டு கொஞ்சமாக லைட்டாக மூடி வச்சுருங்க. தண்ணிலாம் எதுவும் தெளிக்க வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மூடி வச்சா 5 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. லைட்டாக எனக்கு உப்பு பத்தலை. இந்த தடவை இப்போ உப்பு பார்த்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூனு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்படி கொத்தவரங்காய் பொரியல் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சுகர் இருக்கவங்க இல்லை குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.